இஎஸ்சி முறையை கடைபிடிக்காத அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகாலட்சுமி அறிவிப்பு. அடுத்ததாக விசாகா ஃபேக்டரி மீது வழக்கு தொடர்ந்து உள்ளதாக தகவல். மேம், எங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணால் நிறைய எம்ப்ளாயிஸ் கஷ்டப்படுவாங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். இஎஸ்ஜினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேம், எங்கள் கம்பெனி ISO 14001 அண்ட் 45001 சர்டிஃபைடு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அதுபடி தான் உங்கள் ஃபேக்ட்ரி ரன் ஆகுதா? சரி, ஓகே மேம். எங்கள் கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரணே, டாக்டர் தான் பாரு. லைனில் கெமிக்கல் காசு யூஸ் பண்ணல. ஆமாம், அது ரொம்ப அதிகமாக இருக்குடா. நைட் ஷிஃப்ட்டில் ரொம்ப மோசம், மூச்சு விடவே முடியல. எவனாவது செத்தாக தான் மாற்றுவானுங்க. சரிவா சாப்பிட்டு போகலாம். எனக்காக தங்கச்சி வீட்டில் சாப்பிடாம இருப்பா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வேணாண்டா. சரிவா டீனா சாப்பிட்டு போகலாம். தூத்தூர் மக்கள் விசாகா ஃபேக்டரி வெளியில் போராட்டம். விசாகா தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவுகள் குடிநீரில் கலப்பதாக அந்த ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்நிறுவனத்தில் பணிபுரியும் இவங்க என்ன தான் போராட்டம் பண்ணாலும் கம்பெனியில் எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. நம்ம வேணால் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட பேசி பார்க்கலாமா? என் வேலை போகிறதுக்கா? டீயை குடி. சரி, போன வாரம் உங்கள் கம்பெனிலேருந்து வர புகையால் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, என்னாச்சு? 2 நாள் வேலை பார்க்க மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. அவ்வளோதான். இருந்தாலும் சுற்றுச்சூழல் மாசடைஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம கம்பெனியில் மூச்சு வரதுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாள் இந்த நாட்டுக்குள்ளேயே மூச்சு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம கையில் எதுவும் இல்லை, லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. நாளைக்கு ஸ்ட்ரைக்குன்னு பேசியிருந்தாங்க. சரி சரி, பார்த்துக்கலாம். வந்துடும். மகா, படிக்கிறியாம்மா? ஆமாம் அண்ணா. சரி சரி, வா சாப்பிட்டு படிக்கலாம். இதோ வரேண்ணா, 10 நிமிஷம்ண்ணா. என்னண்ணா ஒரு மாதிரி இருக்க? எங்கள் கம்பெனிலேருந்து வர கெமிக்கல் கழிவுலாம் பக்கத்து ஊரில் இருக்க குடிநீரில் கலக்குதும்மா. அதுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணியும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கம்மா. அது எப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல? காசு இருந்தால் போதும்மா, கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை. என்னண்ணா இப்படி சொல்கிற? சரி அதை விடு. ஏன் நைட்டெல்லாம் இருமிட்டே இருக்க, தூங்கவே மாட்டுற? கம்பெனியில் சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் எதுவும் தர மாட்டாங்கம்மா. நேற்று கூட ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார். அப்போது நீ போவேணாண்ணா. சுற்றுச்சூழலுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா வேலை பார்க்குற உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைல்ல? மகா, நான் போகலன்னா எப்படிம்மா உன்னை படிக்க வைப்பேன் சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சொந்தக்காரில் என்ன சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை படித்து என்ன கிழிக்க போகுதுன்னு சொன்னாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி படித்து கலெக்டர் ஆகு. உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி முடிய நிரூபித்து காட்டு. சரிண்ணா. ஒரு நாள் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குற இடத்துல கெமிக்கல் கசிவு ஏற்பட்டிருக்கு. அது ஹைலைட் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுனால அங்கேயே மூச்சு திணறி அப்போ தான் முடிவு பண்ணேன், நான் கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும். தரமற்ற சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத தொழிற்சாலையை சரி செய்யணும், இல்லை மூடணும். இதுதான் என்னோட குறிக்கோள். விசாகா மேனேஜ்மெண்ட் ESGயில் எக்ஸலன்ஸ் ஆக முடிவெடுத்தது. என்விரான்மெண்ட் சோசியல் கவர்னன்ஸ் பற்றின புரிதலை லீடர்ஸ் அனைவரும் கருத்தில் கொண்டு வேலை செய்யும் எம்ப்ளாயிஸ் அனைவருக்கும் தகுந்த பாதுகாப்பு மற்றும் மரியாதை கொடுக்கப்பட்டது. நிலம் மாசடைதல், நீர் மாசடைதல், காற்று மாசடைதல் தடுக்கப்பட்டு மாற்று வழியில் கொண்டு வரப்பட்டது. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணி ESG எக்ஸலன்ஸ் ஆக முடிவெடுத்தது. நவ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ESG எக்ஸலன்ஸ் கம்பெனி விசாகா. நம்ம விசாகா கம்பெனி வந்திருக்க மிஸ்டர் ஜான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். விசாகா கம்பெனியில் நான் இன்வெஸ்டராக சேரத்துக்கு ஃபஸ்ட்டு ரீசன், இந்த கம்பெனி ஒரு ESG இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே சில கம்பெனிஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, தங்களோட லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் என்விரான்மெண்ட் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ESGயை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் கம்பெனியும் க்ரோத் ஆகும். இந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து ESGக்கு எதிராக செயல்படுற கம்பெனிஸ் எல்லாம் சீல் வச்சது ஒரு பெண்மணி. அவங்க தான் மகாலட்சுமி IAS. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் சிவாவுக்கு வாழ்த்துக்கள்.